இந்த வீட்டில் இன்னும் முகமுடி கலடாமல் சில நபர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சேஃப் கேம் விளையாட ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அது யார் தெரியுமா? முதல்ல பார்வதி அக்காவை பற்றி பேசணும். சர்வைவர் அப்படிங்கிற ஒரு கேம் வந்து, அந்த கேமில் பார்வதி அவர்கள் வந்து எவிக்ட் ஆகும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேஜர் ரீசனே அவங்க பட்டுன்னு பேசுகிறாங்க அப்படின்னு தான். அதே நேரம் மக்கள்கிட்ட நிறைய பேர் அவங்க யூடியூப்பில் ஒர்க் பண்ணும்போது கூட அவங்களுக்கு வெளியில் தெரிய ஆரம்பிச்சதே, நம்மளாம் பேச யோசிக்கிற ஒரு கண்டென்ட்டை கூட அக்கா டக்குன்னு போயிட்டு பப்ளிக் பைட்டுங்கிற பேரில் எடுத்துருவாங்க. நிறைய இடங்களில் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை போல்டாக வைப்பாங்க. நிறையா சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பற்றி நிறைய விஷயங்கள் அவங்களோட சோசியல் மீடியாஸில் பேசுவாங்க. அப்படின்றதெல்லாம் பார்வதி ஃபேம் அப்படின்ற பட்சத்தில் முதல்ல திவாகர் சண்டையில் லைட்டாக கலந்து கெமியை உள்ளே கொண்டு வந்ததும் உள்ளே பேசுகிற நிறைய வார்த்தைகளை சேஃப்டி கலந்து உள்ளே வைக்கிறாங்க. ஒரு விஷயங்கள் பேசுகிறப்ப டிஸ்க்ளைமர் இல்லை, நான் அதை சொல்ல வரல, இல்லை இது இப்படி இல்லைன்னு சொல்லி அந்த டிஸ்க்ளைமர் அவங்க முன்னாடி வைக்கிறாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல பார்வதி முகமுடியோடு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. அதை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய சபரியா இருக்கட்டும், ஏன்னா அவர் வெளியில் அந்த பிக் பாஸ் முடிச்சுட்டு வெளில வர்றவங்கள்டலாம் கேட்ட கேள்வி, நீ உள்ளே போய் என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்பாரு. நீ உள்ளே என்ன மிச்சர் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி உள்ளே எல்லாரையும் பிளாஸ்ட் பண்ணாரு. ஆனால் தலைவன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யோகா பண்ணுறாரு, அதுக்கப்புறமா கையை வலிக்குன்னு சொல்லிட்டு டாஸ்க் விளாட்றாரு, சம்மந்தமே எல்லாம் கமுறுதுண்ணா சார் அப்படி. இதெல்லாம் வந்து லிட்ரலி தெரியுது. ஒரு ட்ரமாட்டிக்காக நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு ஆக்டிங் அப்படிங்கிறது தெரியுது. மாமா மச்சான் கூப்பிட கூட வேணாம், ப்ரோன்னு கூப்பிட்றாமே, அதுக்கு என்ன வருது சார் நான் டாக்ஸிக் பர்ஃபெக்டாக இருப்பேன், நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன். காலையிலேருந்து கை வலிக்குது நீங்கள், அதுக்கப்புறம் யோகா பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இதை கூட்டிட்டு வரீங்கன்றப்ப கெமி சொன்ன மாதிரி தான், நீங்கள் இந்த ஆங்கிளில் இருக்கீங்கன்னே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ ஒரு பக்கம் சபரியா, அதுக்கப்புறம் விக்ரம் தலைவன் கவுண்டராக போட்டு தள்ளுவார். நம்ம 24x7லேயும் பார்த்தோம், நிறைய இடங்களில் போட்டுட்டு இருக்காரு. ஆனால் இது ரியலான விக்கல்ஸ் விக்ரமாங்கிறதும் தெரியலை.